नमामि धन्वन्तरिमादिदेवम् सुरासुरैर्वन्दितपादपद्मम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இதோட வீடியோஸ் நாங்கள் முன்னாடி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம நாளைக்கு நடக்கிற மகா தன்வந்திரி ஹோமத்தோடு யாகசாலையாக்கும் அதோட பாகமாയിട്ടുള്ള அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் இத்தனை நேரம் எல்லாம் ரெடி பண்ணியெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து என்ன வேதிகை எப்படி கட்டினாக்க இதில் வந்து நம்ம உற்சவமூர்த்தியை ஸ்நானம் கொடுத்துட்டு நம்ம இங்கே நவநீத சுவாமியை இது பண்ணி செய்ய போகிறோம். ஆவான பூஜை பண்ணி அந்த சுவாமியாக்கும் நம்மளோட பிரதானமாயிட்டு அந்த இதுக்கு இது பண்ணியிருக்கார். இங்கே வந்து கலசம், அதாவது மகா தன்வந்திரி மூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தன்வந்திரி கலசங்களும் அதே மாதிரி 8 கலசம் அவரோட அஷ்டதிக்பாலர் கணக்கு போட்டுட்டு 8 கலசங்களும் அதோட பாகமாயிட்டு வருது. அதில் சொஸ்தி பத்மம் போட்டிருக்கோம். சொஸ்தி பத்மத்தில் மெல்லும் அரிசியும் போட்டு நாளைக்கு மகாகணபதி பிரார்த்தனை விக்னேஸ்வர ஹோமம் பண்ணிட்டாக்க பண்ணுறோம். என்ன காரியங்கள் பண்ணுறோம், முதல்ல விக்னேஸ்வர பிரார்த்தனை ஹரிதிரா பிம்பத்தில் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி அதேமாதிரி அங்கே ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் மகாகணபதி ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த தொடக்க ஆரம்பத்தில் இந்த மகாகணபதி பரிபூர்ணமான இத்தனை நேரம் நம்ம பண்ண இந்த யாதொரு விக்னங்கள் இல்லாக்கி இல்லை நல்லபடியாக வந்திருக்கு. நாளைக்கு இந்த யாகம் கழியிற மட்டும் இந்த மகாகணபதி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த சிவாக்னி கிரகம் அப்படிங்கிற சங்கல்பத்தில் இந்த ஹோமம் நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பிரத்யேகமாக அந்த அரணி அப்படிங்கிறத வச்சு அக்னி கூட்டி அந்த அக்னியிலேருந்து நம்ம அந்த ஹோமத்துக்கு அக்னியை கொண்டு வர சேஷம் அதில் அந்த அதுலேயும் அஷ்டதிக்பாலர் ஆவாகனம் பண்ணி மகாகணபதி பிரார்த்தனை பண்ணி பூஜை இது பண்ணி அதில் வந்து அஷ்டதிரவிய மகாநிவேத்தியம் கொழுக்கட்டை எள்ளூருண்டை அதே மாதிரி நெய்யப்பம் இத்தியாத தெய்வங்கள் வச்சு ஹோமம் பண்ணி மகாகணபதி ஹோமம் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறோம். சாதாரணமாக நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இதை வந்து இங்கே விசேஷமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மிருகங்கள் எல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்கான்னு ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த பூமி ஒரு காடு பிடிச்ச பூமியாக இருந்தால் அந்த பூமியை வந்து நம்ம மிஷினை போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி சேர்ந்தாலும் இந்த மாதிரி மிருகங்களையோ நம்மளை ஒன்றும் யாதொரு விதமான கேடுபாடுகளோ ஒன்றும் வெறுத்தாக்கி அதை நம்ம சாட்சிப்படுத்தி அவளுக்கு எல்லா விதமானது அவளிடம் அந்த இது இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பத்தில் இயக்கம். மெயினாக வந்து ஆமை மட்டும்தான் நாங்கள் மனசில் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பகவானோட இதில் எல்லா மிருகங்களுமே எங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. அதுலேயும் அக்னி சாட்சியாக அவளோட அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு இருக்கிறங்கிறத இந்த எல்லா விதமான நமக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விதமான அந்த மிருகங்களைருந்து வச்சுட்டு அந்த அக்னி தீபம் நாங்கள் பண்ண போகிறோம். இது வந்து தன்வந்திரி மகா யந்திரம். அதாவது சாதாரணமாக உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மகாகணபதிக்கு வந்து நம்ம சொஸ்தி பத்மத்தில் போட்டு பிரார்த்தனை பண்ணி பண்ணுற மாதிரி அதே மாதிரி சுதர்சன பத்மம், அம்பாளுக்கு வந்து தேவி பத்மம். இது வந்து தன்வந்திரியோடு பிரதானமாக நாளைக்கு அந்த ஹோமம் பண்ணுறதுனால வந்து எந்திரத்தில் கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு பிராதானியம் கொடுத்து மகாவிஷ்ணுவோட சஹஸ்ரநாமம் அந்த 1008 விஷ்ணு சஹஸ்ரநாமம் இங்கே அர்ச்சனை பூஜை பண்ணுறதுக்காக வந்து தனியாக எந்திர இது பண்ணி அந்த எந்திரத்தில் கலசம் வச்சு அதில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த பிரதானமாக அந்த சஹஸ்ரநாமத்தை பிளான் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த பர்டிகுலராக இந்த தன்வந்திரி எந்திரத்தை வச்சு இந்த இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி யாகசாலை அரேஞ்ச் பண்ணிங்களான்னு பார்த்தா அது என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோங்கிற ஒரு விதமான காரியங்கள் எனக்கு சொல்லியிருக்கோம். நாளைக்கு கார்த்தால வந்து கரெக்டாக 5 மணிக்கு மகாகணபதி ஹோமத்திலேருந்து நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம். ஏகதேசம் ஒரு 6-6:30 மணிக்கு சேஷம் நம்ம கணபதி ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் கோபூஜை முடிஞ்சுட்டு மகாசங்கல்பத்துக்கு அப்புறம் வந்து தன்வந்திரி கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அதே மாதிரி தீபத்தில் பத்மத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு 108 வகையான திரவியங்கள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போஸ்ட்லி வந்திருக்கு. இந்த 108 வகையும் 1008 மொத்தம் 5 பேர் ஹோமத்தில் உட்காடுறோம். ஒரு ஆள் வந்து 1008 சங்கியாக்கும் மனசில் பிளான் பண்ணிவிட்டு அந்த 108 மூலிகை ஹவுஸு அதே மாதிரி பால் பாயசம் சித்திரானம் சமித்து வகைகள் ஆஜ்யம் இப்படி எல்லாமே இது எல்லா திரவியங்களும் வச்சுக்கலாம் பிளான் பண்ணிட்டாக்க நான் ஹோமம் பண்ணுறோம். ஏகதேசம் ஒரு 12 மணியோடு கூடி இந்த பூஜா காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு உபச்சார காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகா சாமாராதனை நடக்கும்.